இப்போ இந்த இடத்துல திருப்பி கேள்வி, இதுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா, இது உங்களுக்கு சொன்னது வீட்டில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்ச குளவி. வயலில் இருக்கிற குளவி நேராக வயலில் குருத்து பூச்சியோ இலை சுருட்டு புழுவோ, இலை சுருட்டு புழுனா இலையை சுருட்டி உள்ளே உக்காந்துருக்கிறது, குருத்து பூச்சினா குருத்துக்குள்ளே உக்காந்துருக்கிறது. இவங்க வெளியே போய் நின்றுக்கிட்டு, பயிரோட வெளியே நின்றுக்கிட்டு அந்த கொடுக்க மட்டும் உள்ளே சொருகி புழுவோட உடம்புக்குள்ளே முட்டையை போட்டு பறந்துடும். புழு எவனோ என்னை குத்துறானேங்களையும் உள்ள 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 2 நாள் கழித்து இலை சுருட்டு புழு இலையை தின்னுக்கிட்டு இருக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்கும்? குளவி முட்டை பொறிச்சு குளவி புழு வெளியே வரும். குளவி புழு இங்கே அரிச்சிச்சுன்னா இங்கே எங்கே இலையை சாப்பிட்றது, அவ்வளோதான், பேரலிசிஸ் அட்டாக். இங்கே குளவி உள்ள டெவலப் ஆகி 15 நாளில் குளவி ஆகி பறக்கும், புழு அவுட். அப்போ இப்படிப்பட்ட செலந்தி குளவி அப்படின்னு சொல்கிற நன்மை செய்யும் உயிரினங்களை உங்கள் வயலுக்குள்ளே கொண்டு வரணும்னா விவசாயி என்ன செய்யணும்?